எகிப்தில் ஷாம் அல் ஷேக்கில் அரபு நாடுகளினுடைய முக்கிய தலைவர்கள் சாலே அல் ஜாஃபாவி அப்படிங்கிறவர் வந்து காசாவுக்குள்ள கடந்த 700 நாட்களுக்கு மேலாக நடந்த யுத்தத்தில் இவரை யார் சுட்டு கொன்றாங்க அப்படிங்கிற தேடுதல்ல ஹமாஸ் இறங்கினாங்க. ஹமாஸ் எதிர்பார்த்த மாதிரியே தகவல் ஒன்று கிடைக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, ராடா மற்றும் துக்மூஷ் அப்படிங்கிற இந்த புகைப்படத்தில் இருக்கிற 4 பேரினுடைய உடல்கள் இப்ப ஹமாஸ் கிட்ட இருக்கு. இதனை தொடர்ந்து பாலஸ்தீனிய போராளிகள் பணைய கைதிகள் பரிமாற்றத்தில் மிக முக்கியமான விடயம் ஒன்று செய்யணும். என்ன அப்படின்னு சொன்னா, ஈரானுக்கும் எங்களுக்கும் இப்ப எந்த ஒரு பிரச்சனையும் தேவையில்லை, நாங்க இப்ப சமாதானத்தை கொண்டு வரதுக்கு தான் நாங்க தயாரா இருக்கோம். மேலும் ஹமாஸுக்கு அதிர்ச்சிதார தகவல் ஒன்று கிடைக்குது. என்ன அப்படின்னா, ஹமாஸ் துக்முஷ் குடும்பத்தில் இருக்கிற மொத்த உளவாளிகளையும் வேட்டையாடுறதுக்கு ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த யுத்த நிறுத்தத்தில் எங்காவது ஒரு இடத்துல சுதந்திர பாலஸ்தீனம் என்ற வார்த்தை இருக்கா? இன்றைய நாளுக்குரிய காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் பணிவன்புடன் வரவேற்கின்றேன். காசாவில் யுத்த நிறுத்தம் அமுலாகி கொண்டிருக்கு. அந்த யுத்த நிறுத்தம் சம்பந்தப்பட்ட தகவல்கள், பணைய கைதிகள் பரிமாற்றம் சம்பந்தமான தகவல்களையும், யுத்த நிறுத்தத்தின் பின்னர் காசாவின் நிலைமை எப்படி இருக்க போகுது, இதன் மூலமாக உலக அரசியலில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிற சம்பந்தமா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வருங்காலங்களையும் தொடர்ச்சியாக உலகத்தில் நடக்கிற அரசியல் மாற்றங்கள் எல்லாத்தையுமே பேச போறோம். ஸோ இது போன்ற தகவல்கள் எல்லாமே ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள சிம்பிளா உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா பண்ணிக்கொள்ளுங்கள். இன்றைய நாளுக்குரிய காணொலிக்குள்ள நம்ம போகலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், காசாவில் வந்து 20 பணைய கைதிகள் உயிரோடு இருந்தாங்க. 28 பணைய கைதிகள் கிட்டத்தட்ட சராசரியாக உயிருடன் அல்லாமல் இருந்தாங்க. இவங்களில் உயிருடன் இருந்த பணைய கைதிகளை காசாவினுடைய பாதுகாப்பு படைப்பிரிவு ஹமாஸ் இஸ்ரேல் கிட்ட மொத்தமாக ஒப்படைச்சிருந்தாங்க. அதே மாதிரி ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீனமான இஸ்ரேலில் இருக்கிற 1966 பணைய கைதிகளை இஸ்ரேல் விடுவிச்சிருந்தாங்க. முக்கியமாக பலஸ்தீனிய போராட்ட குழுவினால் பெயர் பட்டியலிடப்பட்டு பலரினுடைய பெயர் இஸ்ரேலு கிட்ட வழங்கப்பட்டிருந்துச்சு. அந்த அடிப்படையில் அவர்களும் உள்வாங்கப்பட்டு விடுவிக்கப்பட்டிருக்காங்க. இஸ்ரேலிய பணைய கைதிகளாக இருந்தாலும் சரி, பலஸ்தீனத்தினுடைய கைதிகளாக இருந்தாலும் சரி, எல்லாருமே இப்போ வந்து அவர்களுடைய குடும்பத்துக்கிட்ட போயிருக்காங்க. நிறைய மகிழ்ச்சிகரமான காணொலிகள், வீடியோக்கள், அங்கிருந்து வர வீடியோக்கள், யுத்தம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் விட மகிழ்ச்சி, சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து இங்க மேலோங்கி காணப்படுகிறது. இதனை தொடர்ந்து பாலஸ்தீனிய போராளிகள் பணைய கைதிகள் பரிமாற்றத்தில் மிக முக்கியமான விடயம் ஒன்று செய்யணும். என்ன அப்படின்னு சொன்னா, பணைய கைதிகளினுடைய உடல்களை இஸ்ரேலு கிட்ட ஹமாஸ் கொடுக்க வேண்டிய தேவை ஹமாஸ் கிட்ட இருக்கு. அந்த அடிப்படையில் இந்த புகைப்படத்தில் இருக்கிற 4 பேரினுடைய உடல்கள் இப்ப ஹமாஸ் கிட்ட இருக்கு. இதுல வந்து 2 பேரினுடைய உடல்களை மட்டும்தான் செஞ்சிலுவை சங்கத்துக்கிட்ட ஹமாஸ் ஒப்படைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் சொல்லியிருக்காங்க. மீதமாக இருக்கிற இந்த 2 பேரினுடைய உடல்களையும் ஹமாஸ் இன்னைக்கு செஞ்சிலுவை சங்கத்துக்கிட்ட ஒப்படைப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க இருந்த போதிலையும் இஸ்ரேலிய சேனல் 12 இஸ்ரேலிய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து முக்கியமான கருத்தொன்று வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப ஹமாஸ் தரப்போற இந்த 4 உடல்களை மட்டுமே நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம், எல்லா உடல்களையும் ஹமாஸ் எங்கள்கிட்ட தரணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் அறிவிச்சிருப்பதாக சேனல் 12 இந்த தகவலை வெளியிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த யுத்த நிறுத்தம் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னரே 72 மணித்தியாலத்துக்குள்ள மொத்த பணைய கைதிகளினுடைய பரிமாற்றத்தையும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஹமாஸ் சொல்லியிருந்தாங்க. என்னடா, உடல்கள் பல இடங்களையும் நாங்க புதைச்சி வச்சிருக்கோம், அந்த உடல்களை நாங்க தோண்டி எடுக்கணும், எடுத்ததுக்கு பிறகுதான் அந்த உடல்களை நாங்க உங்கள்கிட்ட சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹமாஸ் கேட்டிருந்தாங்க. இப்ப அந்த உடல்களை தோண்டும் வேலைகளில் வந்து ஹமாஸ் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. இந்த உடல்கள் பரிமாற்ற விடயத்தில் சிக்கல் ஒன்று ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இஸ்ரேலினுடைய ஊடகங்கள் இப்ப தகவல்களை வெளியிட்டு கொண்டிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உடல்கள் எல்லாத்தையுமே, அதாவது இந்த 4 உடல்கள் மட்டும் இல்லாம மொத்த உடல்களையுமே உடனடியாக ஒரே தடவையில இஸ்ரேல் கிட்ட தரணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லி கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அடுத்த 24 மணித்தியாலத்துக்குள்ள இது சம்பந்தமான ஒரு தெளிவான தீர்வு இஸ்ரேலிய அரசாங்கத்துக்கு கிடைக்கும். இந்த உடல்கள் சம்பந்தமாக என்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற சம்பந்தமாக ஹமாஸ் நேரடியாக இஸ்ரேலினுடைய அதிகாரிகளோட பேசணும் அப்படின்னு சொல்லி சேனல் 12 இந்த தகவலை வெளியிட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாம ஹமாஸ் சொல்லியிருக்காங்க, ஒப்பந்தத்தின்படி நாங்க எப்படி கையெழுத்திட்டு உங்களுக்கு தந்தமோ அதன்படி எங்கள்ட்ட இருக்கிற உடல்கள் எல்லாத்தையுமே நாங்கள் உங்களுக்கு திருப்பி தருவோம். அதுக்கு முழுமையாக ஹமாஸ் பாடுபடும். ஒப்பந்தத்தில் இருக்கிற எல்லா விடயங்களையும் செயற்படுத்துறதுக்கு ஹமாஸ் முழு ஒத்துழைப்பு வழங்கும் அப்படின்னு இஸ்ரேல் இப்படி கேட்டதுக்கு ஹமாஸினுடைய தரப்புல இருந்து வந்த பதில்கள் ஒன்றாகும் இது இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஒப்பந்தத்தை கொண்டு வந்திருந்தார். 20 அம்ச கோரிக்கை. அதன் பின்னர் அதில் இருக்கிற
சின்ன சின்ன சீர்திருத்தங்களை மாற்றி இந்த ஒப்பந்தம் இப்ப நடைமுறைப்படுத்தப்பட்டு கைதிகளும் பரிமாற்றப்பட்டு பெருமளவுல முடிஞ்சு. இவைகள் எல்லாத்துக்குமே வந்து எகிப்துல ஷார்ம் அல் ஷேக்ல அரபு நாடுகளினுடைய முக்கிய தலைவர்கள், அதே போன்று இந்த ஒப்பந்தத்துக்கு யார் யாரெல்லாம் பாடுபட்டாங்களோ அவர்களுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாருமே கலந்து கொண்டிருந்தாங்க. இதற்கு தலைமை தாங்கி இருந்தாங்க ஈஜிப்தினுடைய ஜனாதிபதி அப்துல் ஃபத்தாஹ் அல் சிசி. இதுக்கு தலைமை தாங்கி இருந்தார். இதனுடைய சிறப்பு அதிதியாக டொனால்ட் ட்ரம்ப் கலந்து கொண்டிருந்தார். அதாவது காசா சீஸ்ஃபயர் சப்மிட் 2025 அப்படிங்கிற மாதிரி பீஸ் டீல் அப்படி என்று சொல்லி சமாதானத்திற்கான உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி தலைப்பு வச்சிருந்தாங்க. அந்த அடிப்படையில் இந்த பீஸ் டீல்ல அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியான டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் எகிப்தினுடைய ஜனாதிபதியாக இருக்கிற அப்துல் ஃபத்தாஹ் அல் சிசி ஆகியோர் ரெண்டு பேருமே வந்து உலக நாடுகள் முன்னிலையிலே, அதாவது சர்வதேச ஊடகங்களின் முன்னிலையிலே கையெழுத்திட்டு இருந்தாங்க. இந்த யுத்த நிறுத்தத்திற்கு நாங்க கைச்சாத்துறோம் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம மத்தியஸ்தம் வகிச்ச கத்தார், துருக்கி ஆகிய நாடுகள் இந்த ஒப்பந்தத்துக்கு கையெழுத்திட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒப்பந்தத்தின் பின்னர் உரையாற்றிய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பல விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். இதோட சேர்த்து மொத்தமாக 8 யுத்தங்களை நான் நிறுத்தியிருக்கேன். அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப இஸ்ரேல் ஈரான் அப்படிங்கிற பிரச்சனை கொஞ்சம் தனிஞ்சா மாதிரி வந்துருக்கு. என்னடா இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ நேரடியாக ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் கிட்ட கால் பண்ணி சொல்லியிருக்கார், நான் சொல்ற விஷயத்தை அப்படியே வந்து ஈரானுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டு ஈரானுக்கும் எங்களுக்கும் இப்ப எந்த ஒரு பிரச்சனையும் தேவையில்லை, நாங்க இப்ப சமாதானத்தை கொண்டு வரதுக்கு தான் நாங்க தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லி காசாவினுடைய யுத்த நிறுத்தம் கைச்சாத்திரப்பட்டதோடையே இந்த விடயத்தை அவர் சொல்லியிருந்தார். இதை உத்தியோகபூர்வமாக ரஷ்யா கிட்ட இருந்து இந்த தகவல் ஈரானினுடைய கவர்மெண்ட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஈரானே இதை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதனை தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னு சொன்னா, ஈரான் இஸ்ரேல் இந்த ரெண்டு நாடுகளுமே வந்து ஒற்றுமையாக பயணிக்கும். ஈரானால அமெரிக்காவினுடைய தடைகளை தளர்த்தி, அதாவது E3 நாடுகள் வந்து ஸ்னெப்பெக் முறையில் பொருளாதார தடைகள் ஈரானுக்கு வச்சிருந்தாங்க தானே, இந்த பொருளாதார தடைகளை மீறி ஈரானால நகர முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கார். அதாவது மிரட்டிக்கார் அப்படின்னு மடுக்கலாம், இல்லாட்டி ஈரான் வந்து சேருங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இதுவரை கூப்பிட்டிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். இதுவரைக்கும் இது எதுக்குமே ஈரான் தலை சாய்க்கல. ஈஜிப்டில் ஷார்ம் அல் ஷேக்ல வந்து சமாதானத்திற்கான உடன்படிக்கை கைச்சாத்துற நிகழ்வு உலக நாடுகள் முன்னிலையிலே இவ்வாறு முடிஞ்சிருக்கிற நேரங்களில் கத்தார் அரசு இதனை தொடர்ந்து உடனடியாக ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, காசாவில் இருக்கிற கட்டிடங்கள், இடிபாடுகள், குப்பைகள் எல்லாத்தையுமே அகற்ற வேலைகளை இன்றிலிருந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு கத்தார் ரெடியா இருக்கு. இதுக்குரிய முழு அனுசரணையையும் கத்தார் வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சலே அல் ஜாஃபாவியினுடைய படுகொலை. சாலே அல் ஜாஃபாவி அப்படிங்கிறவர் வந்து காசாவுக்குள்ள கடந்த 700 நாட்களுக்கு மேலாக நடந்த யுத்தத்தில் காசாவினுடைய மக்களுக்கு நடக்கிற இனப்படுகொலையை வெளிச்சத்துக்கு கொண்டு வரத்துக்கு உதவின மிக முக்கியமான ஊடகவியலாளர் அப்படின்னு சொல்லலாம். அவரை காசாவில் இருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவங்கள் பின்வாங்கினதுக்கு பிறகு காசாவில் இருக்கிற சில குழுக்களால் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கார். அதன் பிறகு இவரை யார் சுட்டுக் கொன்றாங்க அப்படிங்கிற தேடுதல்ல ஹமாஸ் இறங்கினாங்க. ஹமாஸ் எதிர்பார்த்த மாதிரியே தகவல் ஒன்று கிடைக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, ராடா மற்றும் துக்மூஷ் அப்படிங்கிற பழங்குடியினர் இவரை சுட்டுக் கொண்டிருக்காங்க. இவரை சுட்டுக் கொள்றதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் இஸ்ரேல் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் ஹமாஸுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் மேலும் ஹமாஸுக்கு அதிர்ச்சிதார தகவல் ஒன்று கிடைக்குது. என்ன அப்படின்னா, பழங்குடியினர் வந்து இஸ்ரேலினுடைய கைக்கூலிகளாக இருக்காங்க. துக்முஷ் அப்படிங்கிறது வந்து காசாவில் பெரிய ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் அதிகமானவங்க இஸ்ரேலுக்கு உளவு வேலை பார்த்திருக்காங்க அப்படிங்கிற உறுதிப்படுத்தப்பட்ட தகவலுக்கு ஹமாஸினுடைய இன்டெலிஜென்ஸ் தகவல் கொடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில் அவங்கள கொஞ்சம் பேரை பிடிச்சி ஹமாஸ் விசாரணை செஞ்சதில் அது உறுதி செய்யப்பட்டிருக்கு. துக்முஷ் குடும்பத்திற்கும் பாலஸ்தீனியன் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்ற பேரளவில் ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிற பாலஸ்தீனிய அதிகார சபைக்கு முழுமையான தொடர்பு இருக்கு அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருக்கு. இந்த விசாரணையை தொடர்ந்து ஹமாஸ் துக்முஷ் குடும்பத்தில் இருக்கிற மொத்த உளவாளிகளையும் வேட்டையாடுறதுக்கு ஆரம்பிச்சிருந்தாங்க. அதன்படி 32 பேர் ஹமாஸ் சில மணி நேரங்கள் நடந்த சண்டையில் கொன்றிருக்காங்க. அதில் 60 பேரை ஹமாஸ் கைது செஞ்சிருக்காங்க. ஹமாஸ் கைது செஞ்சது மட்டும் இல்லாமல் 7 பேருக்கு வீதியில் வச்சே மரண தண்டனை அளிச்சிருக்காங்க. பாலஸ்தீனிய மக்களினுடைய சுதந்திர போராட்டத்தை காட்டி கொடுத்த துரோகிகளுக்காக நமக்கு எதிரில் நிற்கிற எதிரியை கூட நம்பி நாம போராடலாம், போர் செய்யலாம், அவனுக்கு எதிராக துணிஞ்சி சண்டை போடலாம். ஆனால் நம்மளோட எதிரியை விட ஆபத்தானவன் யார் அப்படின்னு சொன்னால் நமக்கு கூடவே இருக்கிற நம்மளுடைய துரோகி அப்படிங்கிறது வரலாறு நமக்கு கற்பித்த உண்மைகள் உண்டாயிருக்காக. எதிரிகளால வீழ்த்தப்பட்ட வீரர்களை விட, எதிரிகளால வீழ்த்தப்பட்ட போராட்டங்களை விட நம்ம ஒருத்தவங்க மேல வச்ச நம்பிக்கையில அவங்க கூப்பிடுற இடங்களுக்கு போய் அந்த இடத்துல நமக்கு ஒரு ஆபத்து வரும் பொழுது நம்மளை விட்டு போட்டு போய் எதிரிற பக்கம் நிற்கிற துரோகிகளால தான் நம்ம வீழ்த்தப்படுறோம்,
வீரர்கள் பலர் வீழ்த்தப்பட்ட வரலாறும் அதுதான். அந்த அடிப்படையில் ஹமாஸில் இருக்கிற சிலர் நம்பி மோசம் போவாங்க அப்படின்னு சொல்லித்தான் இஸ்ரேல் எதிர்பார்த்தாங்க. பட் இஸ்ரேல் எதிர்பார்த்ததுக்கு எல்லாத்துக்குமே மேலதிகமாக ஹமாஸ் பல வேலைகளை செஞ்சு கொண்டு வரதான் இஸ்ரேலை யோசிச்சு கொண்டு இருக்காங்க. இஸ்ரேலை விட இன்டெலிஜென்ஸ் ஹமாஸுக்குள்ள எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது. என்னடா இஸ்ரேல் எதிர்பார்த்தாங்க நம்மளோட ஆயுதங்கள் எல்லாத்தையுமே இந்த துக்முஷ் குடும்பத்துக்கிட்ட கொடுத்து போட்டு போனா ஒரே நாள்ல காசாவுக்குள்ள சிவில் போர் அப்படின்னு சொல்லுவாங்க, உள்நாட்டு யுத்தம் ஆரம்பிக்குது, திருப்பியும் இஸ்ரேலிய படைகள் காசாவுக்குள்ள போய்த்தான் ஆகணும் அப்படிங்கிற பேச்சுவார்த்தையை குழப்புற முயற்சியில் இஸ்ரேல் ஈடுபட்டு இருந்த போதிலும் ஒரு சில மணித்தியாலங்களிலேயே ஹமாஸ் இந்த உள்நாட்டு பிரச்சனையை தீர்த்து வச்சது அப்படிங்கிறது ஹமாஸினுடைய கட்டமைப்பு எவ்வாறு பலமா இருக்கு அப்படிங்கிறத இது சுட்டி காட்டியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் காசாவுக்குள்ள உள்நாட்டு பாதுகாப்பு அதிகரிக்கிறதுக்கு அமெரிக்காவும் ஹமாஸுக்கு அனுமதி வழங்கியிருக்காங்க. இந்த துக்முஷ் குடும்பத்துக்கு எங்க இருந்து உதவிகள் வருகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் துபாயில இருந்து தான் இவங்களுக்குரிய உதவிகள் வந்து கொண்டு இருக்கு. அரபு நாடுகளினுடைய பணத்தை வச்சு காசாவினுடைய போராளிகளை முடக்கிற வேலைகளை தான் இதுவரைக்கும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் செஞ்சு கொண்டு வந்தாங்க. இறுதி கட்டத்தில் கூட அந்த வேலைகளை தான் செஞ்சிருக்காங்க. இதுக்கு முழுவதுமாக துபாய் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் முழுவதுமாக பங்காற்றியிருக்காங்க. யாஷர் அபு சபாப் மற்றும் ஹுஷாம் அல் அஸ்தாப் ஆகியோருடைய தலைமையில் தான் இந்த குழுக்கள் இயங்கப்பட்டிருந்துச்சு. இருந்த போதிலையும் இப்போ இந்த குழுக்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா ஃபைனலி எல்லாம் முடிகிற கட்டத்துக்கு ஹமாஸ் மொத்தமாக எல்லாத்தையுமே முடிச்சு வச்சுட்டாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். என்ன அப்படின்னு சொன்னா இந்த துக்முஷ் குடும்பத்தில் இருக்கிற உளவாளிகளாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், எல்லோருமே அதாவது காசாவுக்குள்ள உள்நாட்டு யுத்தத்தை கொண்டு வரதுக்கு யார் யாரெல்லாம் முயற்சி செஞ்சாங்களோ அவங்க எல்லாருமே இப்போ சொல்லியிருக்காங்க எங்களுடைய மொத்த ஆயுதங்களை நாங்கள் ஹமாஸு கிட்ட ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி எந்த பிரச்சனையும் காசாவுக்குள்ள வராது, உள்நாட்டு பிரச்சனைகள் வராது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஃபைனலி இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன யுத்த நிறுத்தம் சம்பந்தப்பட்ட முக்கியமான கருத்தொண்டை, யாருமே கேட்காத கருத்தொண்டை, இந்த மத்தியஸ்த நாடுகள் கூட கேட்காத கருத்தொண்டை, அரபு நாடுகள் கூட கேட்காத கருத்தொண்டை ரஷ்யாவினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சரான செர்ஜி லாரோவ் கேட்டிருக்கார். என்ன அப்படின்னு சொன்னா ஓகே யுத்த நிறுத்தம் நடந்திருக்கு, ஓகே பலஸ்தீனிய மக்கள் இப்ப நிம்மதியாக வாழ்றதுக்கு ஆரம்பிக்க போறாங்க, காசா மறுகட்டமைப்பு செய்யப்பட போது, ஓகே ரைட் எல்லாம் ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்லை, யுத்த நிறுத்தம் நடந்துட்டு அமைதி சமாதானம், நாங்களும் சந்தோஷப்படுறோம், உலக நாடுகள் சந்தோஷப்படுது. ஆனா இந்த யுத்த நிறுத்தத்தில் எங்காவது ஒரு இடத்துல சுதந்திர பாலஸ்தீனம் என்ற வார்த்தை இருக்கா, வசனம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த யுத்த நிறுத்தத்தின் அடிப்படையில் சுதந்திர பாலஸ்தீனம் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். மற்ற இன்னும் ஒரு குற்றச்சாட்டு டொனால்ட் ட்ரம்பின் மேலே செர்ஜி லாரோவ் வச்சுக்கார். என்ன அப்படின்னு சொன்னால் பாலஸ்தீனத்தினுடைய போராட்டத்தை காசாவுக்குள்ளே முடக்கிற வேலையை ட்ரம்ப் செஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பலஸ்தீன் அப்படிங்கிற கனவு மொத்தமாக சிதைக்கப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. காசா அப்படிங்கிற ஒரு குறுநிலை, அதாவது மாநிலத்துக்குள்ளே நடக்கிற பிரச்சனையை தீர்த்து வைக்கிறப்பலான் இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்காங்க. ஆனால் போராளிகளினுடைய இலக்கு நோக்கம் எல்லாமே சுதந்திர பாலஸ்தீனம் இருந்துச்சு. பட் இந்த விடயத்தில் போராளிகளும் தோற்றிருக்காங்க அப்படி என்று சொன்னால் அது மிகையாகாது. என்னடா போராளிகள் ஆரம்பத்தில் இந்த யுத்தத்தை ஆரம்பிச்சதுக்குரிய மிக 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 முக்கியமான காரணம் எதுவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா சுதந்திர பாலஸ்தீனம் அப்படிங்கிறதே அவர்களுடைய குறிக்கோளா இருந்துச்சு. சுதந்திர பாலஸ்தீனம் கிடைக்காம இந்த யுத்தத்தில் இருந்து நாங்கள் விடைபெற தயாரா இல்லை அப்படின்னு சொல்லித்தான் போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க. இருந்த போதிலேயும் அவர்களினுடைய இலக்கும் முழுமையாக வெற்றி அடையல அப்படிங்கிறத செர்ஜி லாரோவ் கூறியிருக்கார். நீங்க யோசிக்கலாம் என்னடா ஹமாஸ் தோத்துறாங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். இல்ல இந்த யுத்தம் கடும் டஃபா போயிருந்துச்சு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இஸ்ரேல் மாப்ப என்ன சொல்லி போட்டு போனாங்க உங்களுக்கு, இஸ்ரேல் எவ்வளவு பெரிய ஒரு நாடு, ஹமாஸ் ஃபெஸ்டா இப்படி எல்லாம் சொல்லக்கூட ஆரம்பத்தில் சொல்லக்கூட என்ன ஹமாஸ் எந்த தைரியத்தில் எந்த அடிப்படையில் ஹமாஸ் இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சோம். அதுக்கு பிறகு ஹமாஸினுடைய இன்னைக்கு வரைக்கும் ஹமாஸ் இந்த போராடின விதங்கள் எல்லாமே அவர்கள் அந்த வசனத்தை, அதாவது சுதந்திர பாலஸ்தீனம் கேட்பதற்கு தகுதியானவங்க தான் அப்படின்னு சொல்லி நமக்கு நிரூபிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இருந்த போதிலையும் இஸ்ரேல் இதுல வந்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா இஸ்ரேல் இந்த யுத்தத்தில் படைய கைதிகள் எல்லாருமே அவர்களாக மீட்டு கொண்டு வந்தால் தான் அது அவர்களுடைய வெற்றி அப்படி என்று சொல்லி கருத்தில் கொள்ளலாம். இருந்த போதிலும் அவங்க பணைய கைதிகளை மீட்கவும் இல்லை, பணைய கைதிகள் எங்கே இருந்துச்சு அப்படின்னு கூட இதுவரைக்கும் இஸ்ரேலாலேயோ இஸ்ரேலிய இன்டெலிஜென்ஸ் மொசாட் கிசாட் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லி கொண்டிருப்பாங்களே யாராலையுமே கண்டுபிடிக்க முடியலை. இருந்த போதிலையும் இந்த யுத்தத்தினுடைய வெற்றி யார் பக்கம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்க என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த யுத்தத்தினுடைய வெற்றி அப்படிங்கிறது இரு பக்கமும் இல்லை அப்படிங்கிறதன் காமன் மேனா நடுநிலையாக நாம பேசினோம் அப்படின்னு சொன்னால் இந்த யுத்தத்தினுடைய வெற்றி அப்படிங்கிறது ஹமாஸுக்கும் இல்லை, இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவங்களுக்கும் இல்லை. வருங்காலங்களில் தான் இந்த யுத்தத்தினுடைய வெற்றி எப்படி இருக்கு அப்படிங்கிறது, இந்த யுத்த நிறுத்தத்தினுடைய நடைமுறைகள் எவ்வாறு எதிர்காலங்களில் கொண்டு செல்லப்படுது அப்படிங்கிறத வச்சு தான் நாமளும் கணிக்கலாம். ஆக இன்னைக்கு வந்திருக்கிற முக்கியமான தகவல்கள், அதாவது இன்றைக்கு காலை வரைக்கும் வந்திருக்கிற முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்கு வழங்கியிருக்கோம். இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட கருத்துக்களை கட்டாயம் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இதுவரைக்கும்
உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். தேங்க்யூ வெரி மச்.